சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த வீடியோவில் வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் நான் வந்து எப்படி பூஜை பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து முருகருக்காக 48 நாள், அதாவது 10ஆம் தேதி வந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து பீரியட்ஸ் டைம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் தாய் மாமா ஒருத்தர் இறந்துட்டார். அதனால் நான் அதுக்கு போயிட்டு வந்துன்னு இருக்கும்போது என்னால் பூஜை செய்யவே முடியல. நான் பூஜை செஞ்சு 15 நாள் ஆச்சு. எங்கள் மாமாவுக்கு வந்து காரியம்லாம் முடித்து ஒகேனக்கல்லாம் போயிட்டு குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் தான் சரி பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்றதால நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை தான் இது காலையிலே வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு சாமி படம் சுத்தம் பண்ணி பூஜை பத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஏற்கனவே. அதெல்லாம் சுத்தம் பண்ணி அதுக்கப்புறமா ஈவினிங் தான் நான் வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு பூஜை செய்யாமல் ஒரு மாதிரியாக இருந்தது. 15 நாள் ஆச்சு. வீடே வந்து வீட்டில் என்னவோ இல்லாத மாதிரியே எனக்கு தோணுச்சு. தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை செஞ்சிட்டு இருக்கும்போது இப்போ பூஜை செய்யாமல் இருக்கிறதுக்கு வீடே இருண்டு போன மாதிரி இருந்தது. சரி நம்ம வந்து அடிக்கடி வந்து தீட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கும்போது நம்ம வந்து எப்படி பூஜை செய்கிறது, அதுவும் இல்லாமல் அம்மா கூட பிறந்தவங்க வேறு. சரி அப்படின்றதால சரி விட்டுட்டேன். சரி அதுக்கப்புறம் தான் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி எல்லா தெய்வங்களையும் எடுத்து வச்சு சின்னதாக ஒரு அபிஷேகம் செஞ்சு அதுக்கப்புறமா வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் 3 அபிஷேகம் செஞ்சேன். பால் அபிஷேகம், அதுக்கப்புறம் சந்தன அபிஷேகம், விபூதி அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை செஞ்சது மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருந்தது. எப்பயுமே நம்ம வீட்டில் காலையில் மாலையில் 2 வேளையும் வந்து நான் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வேன். அப்படி இருந்துட்டு இந்த 15 நாளாக வீட்டில் வந்து தீபம் ஏற்றாமல் இருந்தது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. சரி இருந்தாலும் இந்த மாதிரி சொந்தக்காரங்க இந்த மாதிரி டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்மளால் வந்து பூஜை செய்யவே முடியாது. அது சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வீடு முழுக்க சாம்பிராணி போட்டு நல்ல இது வாசனையாக வந்து வீடு முழுக்க இருந்தது. எனக்கு இப்போ தான் வந்து நான் வந்து என் வீடு வந்து கோயில் மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு நினப்பே எனக்கு வந்தது. இந்த மாதிரி யாராவது ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பூஜை செய்கிறது அப்படிங்கிறதே வந்து நமக்கு வந்து மனசுக்கு நிறைவாக இருக்கும். நான் எப்பயுமே வந்து காலையிலே வந்து பூஜை செஞ்சிடுவேன். அதே போல் இந்த ஈவினிங் தான் செஞ்சுருந்தேன். சின்னதாக ஒரு தீபக்கோலம் போட்டு இது வந்து பூஜை செஞ்சுருந்தேன். ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருந்தது. எல்லா தெய்வங்களும் நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. வீடு முழுக்க சாம்பிராணி பாக போட்டு விட்டதும் வந்து வீடே வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்தது. இப்படி தான் எப்பயுமே வீடு இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புவேன். இந்த 15 நாளாக வந்து பூஜை செய்யாமல் இருந்ததுக்கு என் வீட்டில் வந்து ஏதோ இல்லாத மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. வீட்டுக்குள்ளே வந்தேன் அப்படின்னாலே வந்து எனக்கு வந்து மனசே சரியாக இருக்காது. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து திருப்தியாக வந்து பால் பாயாசம் செஞ்சு தூபம் எல்லாம் காட்டி வழிபாடு செஞ்சேன். மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருந்தது. எப்பயுமே வீடை வந்து நம்ம பெண்கள் வந்து இப்படி கோயில் மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து நமக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தது அப்படின்னாலும் வந்து இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சேன் அப்படின்னாலே வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு மனசில் ஏதாவது குழப்பம் இருந்துச்சு அப்படின்னாலும் கூட நான் இந்த மாதிரி பூஜை செஞ்சு நான் வந்து என்னுடைய குழப்பத்தை எல்லாம் தீர்த்து கொடுங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கிட்டேன் அப்படின்னாலே வந்து எனக்கு அடுத்த நிமிஷம் வந்து தெளிவு வந்துடும். அதே போல் நான் வந்து முருகருக்கு 48 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சது ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருந்தது. கரெக்டாக பூஜை 48 நாள் முடியவும் பீரியட்ஸ் டைம் வந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அந்த எந்த ஒரு தடையும் இல்லாமல் இருந்தது. முருகரை வழிபாடு செஞ்சேன் அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு கிடைச்சிது. அதே இல்லாமல் இந்த 48 நாள் விரத டைமில் வந்து நான் வந்து இந்த மாதிரி துக்கம் நடந்திருந்தது அப்படின்னா அந்த பூஜை வந்து எனக்கு வந்து ஒரு பலனும் கொடுத்துருக்காது. அதே போல் அது வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் திரும்பவும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அது வந்து நான் கடவுளுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா அவருக்கு நல்லா தான் இருந்தார். அவருக்கு வந்து சாகிற வயசும் கிடையாது, 64 வயசு தான். இருந்தாலும் சின்னதாக வந்து கையில் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க. நல்லாவே ஆயிட்டார். அதுக்கப்புறம் திடீர்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி டெத் ஆகிட்டார்.
மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. இந்த மாரி நல்லாவே இருந்து இந்த மாரி ஆயிட்டுச்சு அப்படின்னும்போது வருத்தமா இருந்தது. சரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி விட்டுட்டேன். இப்ப தான் வந்து என் வீட்ல வந்து தெய்வம் குடியிருக்கிற மாரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ரொம்பவே சந்தோஷமா பூஜைஸ் எல்லாம் செஞ்சேன். இனிமே ரெகுலரா நம்மளுடைய சேனல்ல பூஜை வீடியோக்கள் வரும். திரும்பவும் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். பண்ணா உங்களுக்கு வீடியோவா குடுக்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.